பொரிச்ச கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்து லைட்டாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு நல்லா திரட்டி வச்சுக்கணும். 1 டம்ளரு தலைகீழாக கவுத்து வச்சு அதனுடைய ஷேப் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ண தேங்காய், 1 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, 1 கைப்பிடி அளவு பொடிச்ச வெல்லம், இது மூணுத்தையும் மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுட்டு அழகாக பால் சைஸில் ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த சைஸில் உருட்டிக்கணும். இப்போ நான் உருட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு ரவுண்ட் ஷேப் எடுத்து அந்த ரவுண்ட் ஷேப் மேலே ஒரு உருண்டையை வச்சு மேலே ஒரு ரவுண்ட் ஷேப்பை வச்சு கவர் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் ஃபோர்க் இருந்துச்சுன்னா அந்த ஃபோர்க்கு வச்சு சுற்றி டிசைன் பண்ணிக்கலாம். டிசைன் பண்ணி இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் 3 பீஸு போடுறேன். 3 பீஸு போட்டு ஒன்றா நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ சுவையான பொரிச்ச கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் குட்டீஸ்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுங்க.